ஷேர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி போச்சு? ஊர்ல இருந்து எல்லாம் திரும்பி வந்துட்டீங்களா? மனசே இல்லாம வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தை திருநாளுக்கு நிறைய காய்கறி அறுவடை பண்ணிருப்பீங்க, இல்ல சாமிக்கு படைச்சிருப்பீங்க. ஃப்ரிட்ஜ்ல நிறைய காய்கறிகள் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி செஞ்சு பாருங்க. இது திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃபுல்லா சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சமா கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பீன்ஸ், கேரட், அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், கொஞ்சம் மாங்காய் பீசஸ், அதோட சிவப்பு முள்ளங்கி இருந்தது, அதோட நூக்கல் அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. கண்டிப்பா அதை சேர்த்து தான் செய்வாங்க. பட் இப்போ முருங்கைக்கீரை சீசன் இல்லை, நம்ம ஜனவரியில் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த கம்பளி பூச்சி சீசன் இது. ஸோ முருங்கைக்கீரைலாம் பட்டு போயிருக்கும். அதனால இப்போ உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இது இல்லாமல் 2 கத்திரிக்காய், வாழைக்காய், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான காய்கறிகள். இதுக்கு வேற என்னென்னலாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கூட்டாஞ்சோறுக்கு ஒரு ஸ்பெஷலான தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுதான் இந்த கூட்டாஞ்சோரோட டேஸ்ட்டையே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 3 பத்த தேங்காய், அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சிருக்கேன். 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் கலருக்காக, 2 குண்டு மிளகாய் நல்ல காரத்துக்காக, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம். இதை ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பொன்னி புழுங்கல் அரிசி சாதம் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். எதில் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அதில் 3/4 கப் துவரம் பருப்பு அளந்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதை ஃபஸ்ட்டு தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜென்ரலி இதை பானையிலலாம் செய்வாங்க ட்ரெடிஷ்னலி. பட் நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. நான் நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். மினிமம் ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா புழுங்கலரிசி சாதம் அவ்வளோ சீக்கிரம் வெந்துடாது. அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். நீங்கள் இதை நார்மலாக ஒரு பானையில் கூட வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் செய்வாங்க ட்ரெடிஷ்னலி. அரிசி, பருப்பு, கீரை, காய்கறிகள் எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வயலுக்கு வேலைக்கு போகிறவங்கலாம் காலையில் என்ன பண்ண முடியும், ஒரு 5:30 மணிக்கெலாம் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து 3/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப சீக்கிரம் கெட்டி ஆகிடும். ஸோ நான் தண்ணி அளந்தே வச்சுருக்கேன். ஸோ அதோட அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். விசில் ஆல்ரெடி போட்டாச்சு. 3லேருந்து 4 விசில் கரெக்டாக இருக்கும். உங்களோட ப்ரெஷர் குக்கர் பொறுத்து தான் எத்தனை விசில்னு உங்களுக்கு தெரியும். என்னோட ப்ரெஷர் குக்கர் நல்லா வெந்துடும். அதனால் 3 to 4 எனக்கு கரெக்டாக இருக்கும். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ப்ரெஷர் குக்கர் அடங்கியாச்சு. 3 விசிலுக்கு வேக வச்சாச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணும்னா மொத்தமாகவே நீங்கள் அவிச்சிக்கலாம். பட் நான் தனியாக செய்ய போகிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாவது க்ரன்ச்சியாக இருக்கும் அப்போ தான். ஸோ இப்போ கடாய் வச்சாச்சு. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை வெந்தயம் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வரட்டும். நான் இதிலே வந்து 4 குண்டு மிளகாய் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. பொரிஞ்சு வரட்டும். இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப வாசனை தரும். நீங்கள் ஒருவேளை எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா தாளிப்பை கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஸோ தாளிப்பு நல்லா வாசனை வருது, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மீடியம் ஸ்பைஸ் தான் செய்கிறேன். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஆக்சுவலி லைட்டாக வதங்கினாலே போதும். எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் மாங்காய் கடைசியாக சேர்த்துக்கலாம். மாங்காய், கத்திரிக்காய்லாம் நான் ஏன் உள்ளே சேர்க்குறேன்னா, அந்த வாசனை வந்து இப்போ மாங்காய் சீசன் இல்லாததுனால ரொம்ப வாசனை இருக்கிறதில்ல. இது குழஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல, அதனால் நான் முதலே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த சாப்பாட்டோட மாங்காய் வாசனை சூப்பராக இருக்கும். வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன். அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துடுறேன்.
இவ்வளோ காய்கறிகளை சேர்க்கும் போதே அந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஹெல்தி ஆஸ்பெக்ட் வந்துடுது. ரொம்ப சத்தான உணவு தான். இதில் நீங்கள் பயிரெல்லாம் கூட தாராளமாக சேர்க்கலாம். பட்டாணி, இந்த அவரைக்கொட்டை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதிலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். யூஸ்வலி இதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணிக்கணும். பட் இப்போ சீசன் இல்லை, அதனால நான் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை கூட சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சாப்பாட்லேயே மஞ்சத்தூள் போட்டதுனால நான் இதில் தனியாக சேர்த்துக்கல. இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வைப்போம், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஸோ அந்த டைமில் வந்து சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும். நல்லா குழைவாக தான் வெந்திருக்கு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ காய்கறிகள் ஒரு 5 நிமிஷம் சாலிடாக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குண்ணா. நான் சொன்ன மாதிரி மாங்காய் குழஞ்சிருச்சு இந்த 5 நிமிஷத்துலேயே. பட் தட்ஸ் ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அரைவையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால இது கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் திக்காகவே கரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கிறேன். கூடவே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, பச்சையாக இருக்கும், அது ரொம்ப பச்சை வாசனை வந்துடும். அதனால் நம்ம இதில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள சேர்த்துறேன். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கணும். மழைன்னு அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சேர்க்கறதுனால அந்த பச்சை வாசனை கண்டிப்பாக போயிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஓப்பன்லேயே விட்டுருங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை அடங்கினதும் நம்ம சாப்பாடை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு சாப்பாடு சேர்த்து உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா எப்போவுமே சுடு தண்ணி தான் சேர்க்கணும், நார்மல் வாட்டர் சேர்த்துறாதீங்க. ஸோ நான் ஒரு 4 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன், ஏன்னா எனக்கு வாழைக்காலாம் வேகலை. ஸோ வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பாடை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறமா சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5 பேர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாராளமாக ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிடணும், இந்த டைமில் தான் நெய் நல்லா கொடுக்க முடியும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நெய் நல்லா சேர்த்துட்டு கொத்தமல்லி. ஆஹா, இது சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், காஞ்ச மிளகாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் திருநெல்வேலிக்காரங்களாம் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ இது கூட நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு அப்பளம், இல்லை ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை சும்மா கூட சாப்பிட்லாங்க. இவ்வளோ காய்கறி இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தாராளமாக நெய் ஊற்றி கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, நாங்களே நல்லா நெய் ஊற்றி சாப்பிடுவோம். இது கூட இந்த மாதிரி அப்பளம் வச்சு கொடுத்து பாருங்கள், எப்படி பாராட்டுறாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம அப்பளத்துலேயே தைலாக எடுத்து சாப்பிட்லாம், செமையாக இருக்கலாம். நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு, ஐயோ அப்பளம் உடஞ்சிருச்சு. இப்படி ஒரு வயசு சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் கேசரோலெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அப் டு 1.5 hours அப்படியே இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ டேஸ்டிங் டைம். என்ன சொல்ல போகிறேன், சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணுறது, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் தி 1 pot பெஸ்டஸ்ட் டிஷ்ஷுன்னு தான் நான் சொல்லுவேன். டக்குன்னு செய்யணும், எங்கேயா கிளம்பணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இதை செய்யும் போது, ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?